Hi friends, இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட்ல ஸ்கொயர் ரூட் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ இதுவரை நம்ம எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறது, எப்படி ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கேல்குலேட் பண்ணுறது வித்தின் செகண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அது எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான். ஸோ எப்படி ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிக் மெத்தடாலஜி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லா நம்பர்ஸுக்குமே ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக இருக்காது. சில நம்பர்ஸ்க்கு ஷார்ட்கட் ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸ்டாண்டர்ட் மெத்தட் சில ப்ராப்ளம்க்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு டிஜிட் நம்பராக இருந்துச்சு, பாயிண்ட் டெசிமலில் இருந்தது, இல்லைனா 2 டிஜிட் நம்பராக இருந்தது, இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக ஸ்டாண்டர்ட் மெத்தடில் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக அப்டெயின் ஆயிரும். ஸோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லைனா சிங்கிள் டிஜிட் 2 டிஜிட் இந்த மாதிரி இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மெத்தட்ஸ் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அது எப்படிங்கிற பேசிக் மெத்தடாலஜி வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோ லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி சாட்டர்டே மார்க் டெஸ்ட், அதே மாதிரி ஜேஇ எக்ஸாமுக்கு 1 வீக் முன்னாடி ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே நான் கூகுள் கிளாஸ் ரூமில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கான லிங்க் அண்ட் கிளாஸ் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரூட் 121 இது உங்களுக்கு ஆன்சர் தெரியும், ஆன்சர் 11 தெரியும். ஸோ இதை ஸ்டாண்டர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை தான் நம்ம ஸ்கூலெல்லாம் படிச்சிருப்போம், இந்த ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஸோ அது பேசிக் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போவுமே கை கொடுக்கும். இதுதான் நான் எப்போவுமே சொல்கிறது. எப்போவுமே ஷார்ட்கட் டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. ஷார்ட்கட் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமில் கண்டிப்பாக யூஸ் ஆகும், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் பேசிக் மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரூட் 121 கரெக்டாக. ஸோ ரூட் 121 ஸோ இது எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டில் இருந்து 2 டிஜிட்டாக எடுக்கணும், சரியா? ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன? ரூட் அப்படின்னா 2 பவர் 1/2, சரியா? ஸோ ஸ்கொயர் ரூட்னாலே பவர் என்னதான் 1/2, கரெக்டாக? ஓகேவா? ஸோ எப்போவுமே ஸ்கொயர் ரூட்னாலே லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா? ஸோ நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் என்ன பார்த்தோம், லாஸ்ட் யூனிட் டிஜிட் எடுத்து அதுக்கு நம்ம என்ன அந்த டேபிளில் பார்த்து நெக்ஸ்ட் எதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம், லாஸ்ட் 2 டிஜிட் அப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இதே கியூப் ரூட்டாக இருந்துச்சுன்னா 3 டிஜிட் ஸ்ட்ரைக் பண்ணணும்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த நம்பர்லேயே லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ 1 2 எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கமா போட்டுக்கோங்க, ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ 1,21. ஸோ இப்போ நார்மலான டிவிஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டிவிஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நார்மலான டிவிஷன் மாதிரி ஈஸியாக நம்ம பண்ண முடியாது, பட் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஈஸி தான், சரியா? ஸோ 1ங்கிற நம்பரை எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிவைசரை நம்ம தான் சூஸ் பண்ணணும், புரியுதா? ஸோ இது டிவைடண்ட், இது டிவைசர், இது கோஷியன், கிடைக்கிறது ரிமைண்டர், கரெக்டாக? இந்த டிவைசரை எப்போவுமே நம்ம கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, நம்ம பண்ணுவோம், கரெக்டாக? பட் ஸ்கொயர் ரூட் கேல்குலேட் பண்ணும்போது இந்த டிவைஸரை நம்ம தான் சூஸ் பண்ணணும். இந்த டிவைஸர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். அதாவது ஸோ இப்போ நான் 1 நான் டிவைட் பண்ணணும், கரெக்டாக? ஸோ 1 நான் எந்த நம்பர் கூட டிவைட் பண்ணால் பெர்ஃபெக்டான ஸ்கொயர் கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது 1 ஸ்கொயர் 1, கரெக்டாக? அதே மாதிரி 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. இந்த மாதிரி எந்த நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 கிடைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த நம்பர் எப்படி இருக்கணும்ப்பா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும், புரியுதா? ஸோ அதாவது 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4னா கிரேட்டராக வந்துருச்சு. ஸோ நான் எதை தான் சூஸ் பண்ணணும்? 1 × 1. ஸோ 1 ஸ்கொயர் எனக்கு என்ன வருது? 1 வருது, புரியுதா? இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப், புரியுதா? சப்போஸ் இதில் 5 இருந்துச்சுன்னு வச்சுப்போம், அப்போ எனக்கு என்ன பண்ணணும்? 2 ஸ்கொயர் 4. ஸோ 2 × 2 4, இங்கே 4 எழுதிட்டு ரிமைண்டர் 1 அப்படி கண்டினியூ பண்ணணும், புரியுதா இல்லையா? ஸோ 1 - 1 ரிமைண்டர் 0 வந்துடும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் நம்பர்ஸை நான் கீழே இறக்கணும், புரியுதா? நார்மலான டிவிஷனில் ஒரு டிஜிட் இறக்குவோம், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் கேல்குலேட் பண்ணும்போது ஸ்கொயர் அப்படின்னா 2, கரெக்டாக? அப்போ 2 நம்பரை நான் செட்டாக கீழே இறக்குறேன். அப்போ 21 வந்துருமா, ஓகேவா? இப்போ நான் அகெயின் இந்த டிவிஷனை கண்டினியூ பண்ணுறேன். எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, எந்த நம்பரை நான் ப்ரீவியஸ் டிவைஸராக எடுத்திருக்கிறேன், எந்த நம்பரை நான் ஒரு டிஜிட் லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, ஸோ அந்த லாஸ்ட் டிஜிட் கூட அதே டிஜிட்டை நான் ஆட் பண்ணுறேன், ஓகேவா? அந்த யூனிட் டிஜிட் கூட அதே யூனிட் டிஜிட்டை நான் ஆட் பண்ணுறேன், புரியுதா? இதான் அடுத்த ஸ்டெப். ஸோ எனக்கு ரிசல்ட் என்ன வரும்ப்பா? 2 வரும். ஸோ 2வை இங்கே டிவைஸராக எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இந்த 2 கூட நான் எந்த நம்பரை நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த நம்பரோ இல்லைனா அதுக்கு குறைவான நம்பரோ கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள், சரியா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ 2 கூட நான் 1 சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும்? 21 வந்துடும். ஸோ அதே மாதிரி 21 டைரெக்டாக நான் போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 கூட நான் 2 சேர்த்தேன் அப்படின்னா அதே 2வை நான் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, 1 × 1, இப்போ 2 × 2 அந்த மாதிரி பண்ணல. அதே மாதிரி 22 கூட நீங்கள் 1 போட்டிங்கன்னா அதே 1 மல்டிப்ளை பண்ணணும், 2 போட்டிங்கன்னா அதே 2வை மல்டிப்ளை பண்ணணும், 3 போட்டிங்கன்னா அதே
அதே 3 மல்டிப்ளை பண்ணணும் 23 into 3 அந்த மாதிரி புரியுதா ஸோ இங்கே நான் 2 கூட 1 போட்ட உடனே எனக்கு என்ன வந்துருச்சு 21 வந்துருச்சு ஸோ 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே என்ன வந்ததோ அதே வேல்யூ இங்கே எழுதிக்கலாம் புரியுதா ஸோ 2 1 ஓகே 21 into 1 தான் எனக்கு என்ன ஆன்சர் வருது 21 வருது ஸோ ரிமைண்டர் என்ன வந்துருச்சுப்பா 0 வந்துருச்சு அதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ 0 வந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் இது என்ன இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான் கரெக்டாக ஓகேவா ஸோ 0 வரல அப்படின்னா அகெயின் நான் இங்கே எனக்கு ரிமைண்டர் 2 வந்துருச்சுன்னு வச்சுப்போம் அகெயின் நான் 2 0 எடுத்துக்கணும் நார்மல் டிவிஷனில் எப்படி எடுத்துப்பேன்ப்பா ஒரு 0 எடுத்து பாயிண்ட் போட்டு அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் கேல்குலேட் பண்ணும்போது அகெயின் நான் இப்போ ரிமைண்டர் 2 வந்துருச்சு அப்படின்னா அகெயின் 2 0 எடுத்துட்டு அதே ப்ராசஸை நான் கண்டினியூ பண்ணணும் புரியுதா இல்லையா ஸோ கோஷியன்ட் என்ன 11 புரியுதா ஸோ ரூட் 121 ஆன்சர் என்ன 11 கரெக்டாக இது நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட ஈஸியாக சால்வ் பண்ணலாம் இந்த மெத்தடு எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க புரியுதா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம் ரூட் 2025 இதே நீங்கள் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணலாம் ஸ்டாண்டர்ட் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் என்னப்பா பண்ணணும் ஸோ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கூட சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் என்ன எழுதிக்கிறேன் 2025 எழுதிக்கிறேன் கரெக்டாக நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் லாஸ்ட் 2 டிஜிட் எடுக்கிறேன் கம்மா போட்டுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் 2 டிஜிட் தான் இருக்குது ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணிக்கணும் எந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 20 அல்லது 20க்கு கீழே கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ 1 ஸ்கொயர்னா 1 2 ஸ்கொயர்னா 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 ஆயிடுது ஸோ நான் எதை சூஸ் பண்ணணும் 4 ஸ்கொயர் அதாவது 4 into 4 கரெக்டாக 4 into 4 16 வருது எனக்கு ரிமைண்டர் 4 வருது அகெயின் பேர் ஆஃப் நம்பர் செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுக்கணும் ஸோ 425 வருது ஸோ இந்த டிவிஷனை நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன் ஸோ நான் என்னப்பா பண்ணணும் 4 இது தானே யூனிட் டிஜிட் ஸோ 4 + 4 எனக்கு என்ன ஆன்சர் வரும் 8 வரும் கரெக்டாக ஸோ 8 கூட எந்த நம்பர் நான் சேர்த்து அதே நம்பரோட மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 425 அது கீழே நம்பர் வருதோ அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள் அதாவது 8 5 நான் சேர்த்தேன் அப்படின்னு எனக்கு என்ன வரும் 25 8 5 40 425 வந்துருச்சா ஸோ 8 5 நான் 5 நான் சேர்த்தேன் அப்படின்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும் புரியுதா ஸோ இதுக்கு முன்னாடி 8 4 into 4 பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வராது இதுக்கு தான் யூனிட் டிஜிட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பேஸ் புரியுதா ஸோ நான் இதை 5 கூட மல்டிப்ளை பண்ணால் தானே கண்டிப்பாக எனக்கு ரிசல்ட்டோட யூனிட் டிஜிட்டும் 5 வரும் ரைட்டா ஸோ அந்த லாஜிக் யோசிச்சுருக்காங்க எப்போவுமே யூனிட் டிஜிட் நல்லா பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிம்பிளிஃபிகேஷனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொன்னேன் நிறைய இதில் சாய்ஸஸ் வச்சே நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் யூனிட் டிஜிட் கான்செப்ட்லேயே அந்த ஷார்ட்கட் அதாவது யூனிட் டிஜிட் ஷார்ட்கட் வச்சே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அந்த சாய்ஸஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம்னு சொன்ன ஞாபகம் இருக்கா ஸோ எப்போவுமே யூனிட் டிஜிட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ 425 வந்துருச்சா ஸோ 85 into 5 போட்டால் தான் எனக்கு என்ன வருது 425 வருது ஸோ இங்கே கொஷினில் என்ன வந்துரும்ப்பா 5 வந்துடும் ஸோ எந்த நம்பரை நான் இங்கே யூஸ் பண்ணுறேனோ அந்த நம்பரை நான் அதில் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே இருக்கணும் புரியுதா ஸோ 2025 ரூட் என்னப்பா 45 புரியுதா அவ்வளோதான் சரியா இந்த மாதிரி சம்லாம் நீங்கள் ஷார்ட்கட்டையும் யோசிச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் யோசிச்சுக்கலாம் சரியா ஸோ இந்த மெத்தட் எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அதுக்காக சொல்கிறேன் சரியா ஸோ இன்னொரு கேல்குலேஷன் பார்க்கலாமா நெக்ஸ்ட் என்ன நம்பர் பார்க்கலாம் ஸோ தேர்ட் ப்ராப்ளம் சரியா தேர்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ரூட் 1734489 கொஞ்சம் பெரிய நம்பர் பார்க்கலாம் சரியா இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம் சரியா ஸோ ஃபஸ்ட் என்னப்பா பண்ணணும் 1734489 சரியா 894489 ரைட்டா ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும் லாஸ்ட் 2 டிஜிட்டாக எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி வருமா லாஸ்ட் 2 நெக்ஸ்ட் 1 மட்டும் இருக்குது ஸோ ஃபஸ்ட் என்ன 1 into 1 தான் எனக்கு 1 வரும் ஸோ 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் ரிமைண்டர் 0 வரும் நெக்ஸ்ட் 73 அப்படி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எந்த நம்பரை நான் யூனிட் டிஜிட்டோ அதே நம்பரை நான் ஆட் பண்ணிக்கிறோம் இங்கே என்ன வரும் 2 வரும் ஸோ 2 கூட எந்த நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணால் 73 அல்லது 73 கீழே வருதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக 73 வராது ரைட்டா ஸோ 2 கூட நான் 3 போட்டேன்னா எனக்கு என்ன வரும் 9 3 2 6 கரெக்டாக ஸோ 2 கூட 4 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா அதே 4ஓட மல்டிப்ளை பண்ணணும் 96 வரும் ஸோ நான் கண்டிப்பாக 96 போட முடியாதுல்ல ஸோ என்னதை தான் சப்ஸ்டியூட் பண்ணணும் 69 தான் ஸோ எதுக்கு வந்தது 3க்கு வந்தது கரெக்டாக ஸோ மேலே 3ஐயும் சப்ஸ்டியூட் பண்ண மறந்துடாதீங்க ரைட்டா ஸோ இதோட ரிமைண்டர் என்ன வரும் 4 வரும் ஸோ நெக்ஸ்ட் அகைன் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுக்கணும் 444 நெக்ஸ்ட் என்னப்பா பண்ணணும் நீங்கள் 23யோட யூனிட் டிஜிட் என்ன 3 தான் ஸோ அந்த 3 கூட நான் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே என்ன வரும்ப்பா 26 தான் அடுத்த ஸ்டெப்போட டிவைசர் ஸோ 26 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணுறோம் அப்படி ஆட் பண்ணுறதுல என்ன நம்பர் நாங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் கரெக்டாக ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும் 261 வரும் 262 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்
524 வந்துடும். greater than 444 வந்துருச்சு. ஸோ நீங்கள் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 1 போட்டுட்டு இங்கே 261. சரியா? இப்போ ரிமைண்டர் என்ன வந்துருச்சு? 183 வரும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 89. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறோம்? இதோட யூனிட் டிஜிட் 261 ரைட்டா? ஸோ இதோட யூனிட் டிஜிட் என்ன? 1. ஸோ 262 வரும். கரெக்டாக? அதுதான் என்னோட அடுத்த ஐட்ரேஷனோட டிவைசர். கரெக்டாக? 262 கூட நான் எதை பண்ணால் எனக்கு இந்த நம்பர் வருது இல்லை நான் இதோட குறைவாக வருது, இது எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையான்னு தெரியாது. ஸோ 9 எண்டாச்சு அப்படிங்கிறதுனாலே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஸோ ஒரு நம்பர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லையாங்கிறதுக்கு கண்டிஷன் இது. இந்த நம்பரால் எண்டாயிருக்கா அப்படிங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ 262 லாஸ்ட் என்ன நம்பர் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ ஐதர் 3 போட்டால் உங்களுக்கு யூனிட் டிஜிட் 9 வரலாம். ஸோ 7 நான் செக் பண்ணிக்கிறேன், அது ஒரு பெரிய நம்பரில். ஸோ இது செக் பண்ணோம் அப்படின்னா 7 2 14 9 14 7 14 ஸோ 9 வரும். 14 9 7 14 சாரி 8 வரும். 42 3 வரும். ஸோ இங்கே 8 வரும். கரெக்டாக? ஸோ 18389. ஸோ 7 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே வரும். ஸோ நியூமரேட்டர்லேயும் 7 சேர்த்துக்கோங்க, அதாவது கோஷியன்ட்டில். ரைட்டா? ஸோ இதோட ஆன்சர் என்னப்பா? 1317. புரியுதா? ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்ஸும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட் நம்பரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 2 நம்பர் அப்படி எடுத்து அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அகெயின் இவ்வளோ பெரிய நம்பர் வரும். அதை கேல்குலேட் பண்ணி ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் கூட நீங்கள் யோசிச்சுக்கலாம். சரியா? ஏதாவது பெரிய சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸில் சின்ன சின்ன நம்பருக்கு ரூட் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸோ இல்லைனா ஒரு டிஜிட் நம்பர் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேஸ், ஒன்று ரொம்ப சின்ன நம்பரோ இல்லைனா ரொம்ப பெரிய நம்பரோ வந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மெத்தோடு எப்படின்னு கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ இதை நான் அந்த மாடல் ப்ராப்ளம்ஸும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோமோ அது இந்த மெத்தட்லேயும் சால்வ் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். எது உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் ஷார்ட்கட்டுன்னு வச்சுக்கோங்க. புரியுதா? ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக ஒரு மெத்தட் பார்த்தோம். கரெக்டாக? அது ஸ்டாண்டர்டான ஸ்கொயர் டிவிஷன் மெத்தட். சரியா? கண்டினியூஸ் டிவிஷன் சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன மெத்தட் பார்க்கலாம் அப்படின்னா இதே ஸ்கொயர் ரூட்டை நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். புரியுதா? ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட். சரியா? ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி தானே கேல்குலேட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஷார்ட்கட் வேறு. ஸோ ஃபேக்டரைசேஷன் பண்ணி கூட நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேல்குலேட் பண்ணுற மெத்தடும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகேவா? ஸோ அதே மெத்தட் யூஸ் பண்ணி கூட நான் அதை சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2025 ஃபேக்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், ஃபேக்டரைஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ 2025 ஃபேக்டரைஸ் பண்ண எனக்கு என்ன வரும்? 2025. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 405 வரும். அகெயின் 5ஆல் பண்ணேன் அப்படின்னா 81. அகெயின் 3ஆல் பண்ணேன்னா 27. 309 303. கரெக்டாக? ஸோ நான் 2025 எப்படி எழுதலாம்? 5 × 5 × 3 × 3 × 3 × 3. சரியா? ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஸ்கொயர், அதாவது 2ன்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ எல்லாத்தையும் பவர்ஸ் ஆஃப் 2 எழுதிக்கோங்க. ஸோ 5 ஸ்கொயர், இங்கே என்ன வரும்ப்பா? 3 ஸ்கொயர், இங்கேயும் 3 ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாம். ஸோ 3/4ன்னு போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்கொயர்னாங்க அதை ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். அதுக்காக நான் இப்படி போட்டுக்கிறேன். புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2025 நான் எப்படி எழுதிக்கிறேன்ப்பா? ரூட் 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாமா? ஓகேவா? எழுதிக்கலாமா? ஸோ நான் ரூட்னா என்ன சொன்னேன்? பவர் 1/2ன்னு சொன்னேன். கரெக்டாக? அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? ரூட் ஏ இன்ட்டு பி இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி ரூட் ஏ இன்ட்டு பியை நான் எப்படி எழுதிக்கலாம்? ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி இப்படி கூட எழுதிக்கலாம். வைஸ் வர்ஸா. புரியுதா? ஸோ நான் அதை எப்படிப்பா எழுதிக்கலாம்? ரூட் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி அந்த மாதிரி தானே இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? ரூட் 5 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 3 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 3 ஸ்கொயர் இப்படி எழுதிக்கலாமா? இப்போ ரூட் 5 ஸ்கொயர்னா என்னப்பா வரும்? 5 ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2. ஸோ ரூட்னா பவர் 1/2 தானே. ஸோ இங்கே என்ன வரும்? இப்படி வருமா? அதே மாதிரி இங்கே என்ன வரும்? 3 ஸ்கொயர் பவர் 1/2 இப்படி வருமா? ஓகேவா? ஸோ நான் என்ன எழுதிக்கலாம்? கேன்சல் ஆகுமா? ஸோ 5 இன்ட்டு இது கேன்சல் ஆகுமா? 3 இன்ட்டு இது கேன்சல் ஆகும் 3. ஸோ ரிசல்ட் என்ன வரும்? ஸோ 15 15 × 4 15 × 3 45. ஓகேவா? 9 5s are 45. ஸோ ரூட் 2025 ஆன்சர் என்னப்பா வரும்? 45 வரும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இங்கே 3/4ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, அதாவது ரூட் 5 ஸ்கொயர் இன்ட்டு 3/4 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? ரூட் 5 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் 3/4ன்னு வந்திருக்கும். அதாவது 5 ஸ்கொயர் த ஹோல் பவர் 1/2 இன்ட்டு
3 power 4 the whole power 1/2 வந்திருக்கும் 5 into 3 இது கேன்சல் ஆகும் என்ன வந்திருக்கும் 3 ஸ்கொயர் அது 9 5s are 45 இப்படி கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரூட்டோட கேல்குலேஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க புரியுதா ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரூட் ஸ்கொயர் ரூட் கேல்குலேட் பண்ணிக்கலாம் சரியா சில மெத்தட்ஸில் ஃபேக்டரைசேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பார்த்தோன்னே தெரியும் அது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஏதாவது ஈவன் நம்பர் இருக்கும் இல்லை 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் புரியுதா சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த இதிலலாம் இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்கொயர் ரூட் தான் கேல்குலேட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும் ஸோ அதுக்காக இந்த மெத்தடும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க புரியுதா ஸோ டோட்டலாக 3 மெத்தட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்கொயர் ரூட் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒன்று ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஸோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணோம் ஸோ ரூட் 2025 ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணோம் ஸோ லாஸ்ட் நம்பர் யூனிட் டிஜிட் எடுக்கணும் யூனிட் டிஜிட் 2 டேஷ் போடணும்னு சொன்னேன் ஸோ யூனிட் டிஜிட் 5 ஸோ கண்டிப்பாக 5 தான் உங்களோட யூனிட் டிஜிட்டாக வரும் சாய்ஸஸ் வராது இப்போ சப்போஸ் 9 யூனிட் டிஜிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லிக்கலாம் 3 ஸ்கொயரும் 9 தான் ஸோ 3யும் வரலாம் 7 ஸ்கொயர் 49 ஸோ 7ம் உங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி இங்கே 3 அல்லது 7 அப்படி எழுதியிருப்பீங்க பட் 5ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஸோ அது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 5ங்கிறது 5 ஸ்கொயருக்கு மட்டும்தான் உங்களுக்கு 5ஆல் யூனிட் டிஜிட் முடியும் கரெக்டாக ஸோ 5ன்னு எடுத்துக்கலாம் லாஸ்ட் யூனிட் டிஜிட்டை ஸோ ஆன்சரோட ஃபஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு லாஸ்ட் 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 20 வருதா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் 20ங்கிறது அந்த டேபிள் ரைட் ஹேண்ட் சைடில் செக் பண்ணணும் ஓகேவா அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் டேபிள்லாம் பார்க்கணுன்னு கூட இல்லை 3 ஸ்கொயர்னா 9 4 ஸ்கொயர்னா என்னப்பா வரும் 16 வரும் 5 ஸ்கொயர்னா என்ன வரும் 25 வந்துடும் ஸோ இந்த 20 எதுக்கு நடுவில் லை ஆகுது 16க்கும் 25க்கு நடுவில் அதில் லீஸ்ட் நம்பர் லீஸ்ட் ரேஞ்ச் நம்பர் என்ன 4 தான் ஸோ நீங்கள் என்னன்னு சூஸ் பண்ணிக்கலாங்க 4னே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ 4 into 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 20 வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னா எதுக்கு மல்டிப்ளை பண்ணுறீங்க இங்கே இருக்கிற நம்பர் எந்த நம்பர் கிரேட்டர் நம்பர் சூஸ் பண்ணணுமா லீஸ்ட் நம்பர் சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு மல்டிப்ளை பண்ணுவீங்க பட் இங்கே பிரச்சனையே இல்லை ஏன்னா எனக்கு யூனிட் டிஜிட் கன்ஃபார்மாக 5 தான் ஸோ டேரெக்டாக 45 சூஸ் பண்ணிக்கலாம் புரியுதா இது ஷார்ட்கட் மெத்தட் ரெண்டாவது மெத்தட் என்னப்பா பார்த்தோம் நார்மலான இந்த கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட் இது ரொம்ப பெரிய நம்பர்ஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் புரியுதா இந்த பெரிய நம்பர்ஸ்க்கு ஷார்ட்கட் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும் ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ரொம்ப சின்ன நம்பர் இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்குலாம் நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் இது டெசிமல்ஸ்க்குலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ தேர்ட் மெத்தட் என்னப்பா ஃபேக்டரைசேஷன் ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணி கூட நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம் புரியுதா ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் ஃபேக்டரைசேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ 3 மெத்தடையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஷார்ட்கட் தான் படிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்காதீங்க 3 மெத்தடையும் சால்வ் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்களே ஒரு டைமர் ஆன் பண்ணி எதுக்கு நீங்கள் ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணுங்கள் புரியுதா ஸோ அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக பை அண்ட் ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ